வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து கப்பல் மிளகா. இந்த இப்படி 2 செடி தான் இருக்குது. இது 2 தான் இருக்குது. இதை வந்து நான் நாற்று விட்டு நட்டு வச்சுருக்கேன். அது வளர்ந்ததுக்கப்புறம் கப்பல் மிளகான்னா மேலே அது இப்படி இருக்கும். கப்பல் மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இது சிகப்பு கப்பல் மிளகா. இப்போ இதை வந்து நான் பறிக்கிறேன். நல்லா பழுத்துருச்சு. இவ்வளோ காய் வச்சுருக்கு. இதை நான் பறிக்கிறேன். பறித்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் இதை காய வச்சு நான் யாருக்காவது வேணும்னா கொடுக்கலான்னு தான் பறிக்கிறேன். இதை வந்து ஒரு டம்ளரில் நாற்று மாதிரி போட்டு, இது வந்து கீழே காய்க்கிற மிளகா, இது வந்து கப்பல் மிளகா. இதுக்கும் அதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதனால் இந்த கப்பல் மிளகானா அப்படி தான் இருக்கும், மேலே பார்த்த மாதிரி. இந்த 2 செடியை மட்டும் நான் வந்து நிறைய செடி போட்டு வச்சுருந்தேன். நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன். இதில் 2 செடி மட்டும் இதில் வச்சேன். அது பெருசாகி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த இதை காஞ்சி கீழே பக்கத்தில் கூட விழும், நாற்று மாதிரி வரும். அதையும் பிடுங்கி நம்ம வந்து எதுலையாவது போட்டு வைக்கலாம். பூ பூத்துச்சுன்னா இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விடணும். கொஞ்சோண்டு இப்படி அமுக்கி விடணும். அந்த மாதிரி பண்ணி விட்டேன் நான். அதனால தான் ஒரு பூக்கும் நான் பண்ணி விட்டதுனால, அமுக்கி விட்டதுனால லேசாக சும்மா அமுக்கி விட்டால் போதும், காய் வச்சிரும். இது இந்த மாதிரி தேங்காய் நாரில் ஒரு டம்ளரில் அடியில் நிறைய ஓட்டை போட்டு இதில் போட்டு இந்த மிளகாயை போட்டு வச்சுருந்தேன். இந்த எவ்வளோ நாற்று வந்திருக்கு. இப்போ இது பெருசானோடனே நான் வந்து பிடுங்கி தனியாக தனித்தனியாக வச்சு கூட நான் வந்து ஒரு தனித்தனி மண்ணில் வேரை உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஆன்லைனில் கொடுக்கலான் இருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இப்போ இது வந்து கப்பல் மிளகா. இது வந்து பெருசாகிடுச்சு. அந்த மாதிரி பெருசாகணும். அந்த மாதிரி ஒரு கனகாம்பரம், டிசம்பர் இதெல்லாம் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இது கப்பல் மிளகா. அது கப்பல் மிளகாய் செடி. இதெல்லாம் வந்து கனகாம்பரம் செடி, டிசம்பர் செடி. இதெல்லாம் கனகாம்பரம் செடி. இந்த கட்டிங்ஸ் வச்சு துளுக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனியாக மண்ணில் போட்டு அதுக்கப்புறம் தான் துளுக்க வச்சு கொடுப்பேன். இது வந்து இப்போ தான் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். கனகாம்பரம் இதெல்லாம் விழுந்து விளைச்ச கனகாம்பரம். இது வந்து டிசம்பர்.